السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين، أما بعد. قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: الأصحاب في بخير الأمر بما كسبت أيدي الناس. وقال رسول الله صلى الله عليه وسلم: إذا رأى الغمام أو Allah Jalla Sha'nuhu Ta'ala ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் கருணையும் அகிலத்தின் அருள்கொடையும் நலன் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை சித்தம் இஸ்லாமின் பற்றி வாழ்ந்து வந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபாத்தாபீன்கள், நாதாக்கள், விஷயங்களாக நல்லடியார்கள், நாம் உண்மை சார்ந்தவர் அனைவரின் மீதும் கண்டிப்பாக இல்லாமல்ல புதுமைக்க ஜும்மாவுடைய நாளில் நாம் செய்கின்ற அமல்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வானாக. இந்த ஜும்மாவுடைய நாளில் நாம் செய்கின்ற வாக்களை எல்லாம் அங்கீகரிப்பானாக. இந்த நாளில் அல்லாஹ்கின்ற அவன் இலங்குகின்ற எல்லா செயல்களையும் கருத்துகளையும் முழுமையாக அடைந்து அதை அனுபவிக்கக்கூடியவர்களாக நம் அனைவருக்கும் மாற்றம் இனிமைகளான நடிகார்களே, சரியாக ஒரு 2 நாட்களுக்கு முன்னால் ஆகஸ்ட் 26ஆம் தேதி நிறைய பார்த்துருக்கோம். இந்த நேபாளம் திபெத் அப்படின்ற எல்லை பகுதியில் ஒரு மிகப்பெரிய நிலச்சரிவு மூலம் ஏற்பட்ட வெள்ளம். அந்த வெள்ளத்தின் மூலமாக ரசுவா அப்படின்ற ஒரு மாவட்டமே இல்லாமல் போகின்ற அளவுக்கு நிலச்சரிவு வெள்ளம். இதில் 400க்கும் மேற்பட்ட நபர்கள் இப்போதான் 400க்கும் மேற்பட்ட உடல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. 1000 பேருக்கு மேலே இன்னும் ஆனாங்கன்னே தெரியல அப்படின்ற மாதிரியான செய்திகள். ஒரு மிகப்பெரிய ஒரு நிலநடுக்கம். அந்த நிலநடுக்கத்தின் மூலமாக இமயமலையிலிருந்து ஒரு பெரிய பனி மலை அப்படியே விழுந்து அதன் மூலமாக நிலநடுக்கம் ஏற்பட்டு அது அப்படியே ஆறாக உருவாகி கோசி ஆறு அப்படின்ற ஆற்றில் அப்படியே வெள்ளப்பெருக்காக என்னாச்சுன்னு சொன்னால் ஒரு ஊரையே இல்லாமல் ஆக்கிடுச்சு. நமக்கெல்லாம் நிறையா வந்திருப்போம், பார்த்துருப்போம் அந்த காணொலிகள் எல்லாம். இதில் இமயமலையில் மட்டும் ஒரு 3624 ஏரி இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஏரி உடஞ்சதுக்கு இப்படி இமயமலையில் 3624 ஏரி இருக்குது. அதில் 47 ஏரி எப்போ வெடிச்சு இந்த மாதிரி பேரழிவுகள் வரும் அப்படின்னு தெரியலை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இது எங்கேருந்து எடுக்கப்பட்டுச்சுன்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அது செயற்கைக்கோள்கள் மூலமாக இந்த மாதிரியான விஷயங்களை கண்டறியும். அப்படி கண்டறியக்கூடிய நேரத்தில் தான் இந்த மாதிரி இமயமலையில் இப்படிலாம் இருக்குது. ஒரு பனிப்பாறை உடைந்து அந்த ஏரியின் மூலமாக ஏற்பட்ட வெள்ளத்தினால் ஒரு மாவட்டமே காணாமல் போயிடுச்சு. அப்போ மற்ற ஏரிகள் 47 ஏரிகள் பிடித்தால் எப்படிலாம் ஆகும் அப்படின்ற மாதிரியான கேள்விகளுக்கு மத்தியில் இதை மற்ற ஆட்களாக இருந்தால், சாதாரண மனுஷனாக இருந்தால் இது ஒரு இயற்கை சீற்றம் அல்லது இயற்கை பேரழிவு, வெள்ளப்பெருக்கு அப்படின்ற மாதிரி என்ன செஞ்சிடலாம், கடந்து போயிடலாம். ஆனால் மும்மீனை பொறுத்த வரைக்கும் இது ஒரு இயற்கை சீற்றமாக பார்க்காமல் இதற்கு பின்னால் இருக்கின்ற அல்லாஹ்வினுடைய ஆற்றல் என்ன, இதற்கு பின்னால் இருக்கின்ற அல்லாஹ்வினுடைய எச்சரிக்கை என்ன, இதற்கு பின்னால் இருக்கின்ற அல்லாஹ் இறக்குகின்ற அந்த சோதனை என்ன அப்படின்னு தான் ஒரு முஃமின் இந்த நிகழ்வு மட்டுமல்ல எல்லா நிகழ்வையுமே நம்ம இப்படி இயற்கையோடு சம்மந்தப்படுத்தி பார்க்காம அல்லாஹ்வினுடைய ஆற்றல், அல்லாஹ்வினுடைய எச்சரிக்கை, அல்லாஹ்வினுடைய சோதனை இப்படின்னு தான் ஒவ்வொரு விஷயங்களையும் இயற்கை சீற்றங்களை நம்ம பார்க்கணும். இன்னைக்கு மனிதன் ரொம்ப பெரிய முன்னேற்றங்களை நாம் அடைந்து கொண்டு இருக்கின்றோம். செயற்கை நுண்ணறிவு, ஏஐ அப்படின்ற அந்த இதில், அதே மாதிரி மருத்துவத்துறையில் முன்னேற்றம், எல்லா விதமான நோய்களுக்கு உண்டான தீர்வு. எங்கெல்லாம் கட்டடங்கள் கட்ட முடியாது என்று இருந்ததோ எல்லா இடங்களிலேயுமே தங்களுடைய அறிவை சிந்தித்து உபயோகித்து புதிய புதிய தொழில்நுட்பங்களை கண்டுபிடிச்சு எல்லா இடங்களிலும் கட்டடங்கள் கட்டி வாழக்கூடிய ஒரு
ஒரு முன்னேற்றத்தை மனிதனுடைய முயற்சி வளர்ந்து கொண்டிருக்க, இப்படி எல்லா விஷயத்திலையும் முன்னேறி இருக்கின்ற மனிதன் அல்லாஹ்வினுடைய ஆற்றல் அப்படின்னு வரும் பொழுது, அல்லாஹ்வினுடைய நாட்டம் அப்படின்னு வரும் பொழுது, எல்லா ஏஐல எவ்வளவு டெவலப்பா இருந்தாலும், எந்த இடத்துல எப்படிப்பட்ட வேற்று கிரகங்களில் சென்று வாழ்வதற்கு உண்டான விஷயங்களை தயார் செய்து கொண்டிருக்கின்ற இந்த சூழல்ல இந்த மாதிரியான இயற்கை சீற்றங்கள் நமக்கு சொல்வது, நீ எவ்வளவு நாளும் முன்னேறு, உன்னுடைய அறிவை கொண்டு எவ்வளவு கண்டுபிடிப்புகளைனாலும் உலகத்திற்கு கொண்டு வந்தாலும், குலிக்கல் இன்சானு லஈஃபா, குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்லுவான், மனிதன் பலவீனமானவனாகவே படைக்கப்பட்டுள்ளான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்வதனுடைய பின்னணியில இப்படிப்பட்ட இயற்கை சீற்றங்கள் அல்லாஹ்வினுடைய ஆற்றல் வெளிப்படுகின்ற பொழுது நாமெல்லாம் பலவீனமானவர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை முதல்ல குர்ஆன் நமக்கு சொல்லித் தருது. எவ்வளவோ விஷயங்களை நாம் முன்னேறிக்கோ, டெக்னாலஜி வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு. அப்படி இருந்தும் இது போன்ற அல்லாஹ்வுடைய ஆற்றல் வெளிப்படுகின்ற பொழுது மனிதனுடைய இயலாமை அந்த நிகழ்வின் மூலமாக வெளிப்படுகிறது அப்படின்றத நாம விளங்கிக் கொள்ள வேண்டும். இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க, அல்லாஹ் தஆலா எல்லா விஷயங்களிலும் அல்லாஹ் தஆலா ஒரு காரணத்தை வச்சிருக்கிறான். ஆனா அந்த காரணத்தை அல்லாஹ் தஆலா தன்வசம் வைத்திருக்கின்றான். உதாரணமா இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுவாங்க, நெருப்பு என்பது சுடும், அந்த நெருப்பிற்கு சுடக்கூடிய அல்லது எரிக்கக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடியவன் ரப்புல் ஆலமீன். அந்த தன்மையை அல்லாஹ் தஆலா தன்வசம் வைத்திருக்கின்றார். அதனால தான் மற்ற நபர்கள் நெருப்பில் கை வைக்கின்ற பொழுது அவர்களை அந்த நெருப்பு சுடக்கூடிய அல்லது எரிக்கக்கூடிய அந்த நெருப்பு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த நெருப்பு குண்டத்துல, மிகப்பெரிய நெருப்பு குண்டம், அப்ப தூக்கி போடுகின்ற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நெருப்பு என்பது பரதன் குளிர்ச்சியாகவும் சலாமத்தாகவும் மாறிச்சு. இப்படி எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் தஆலா ஒரு காரணத்தை வைத்திருக்கின்றார் ரப்புல் ஆலமீன். அந்த காரணத்தை அல்லாஹ் தஆலா தன்வசம் வைத்திருக்கின்றான். நாம் தொட்டா சாதாரண நெருப்பு சுடும் அல்லது எரித்துவிடும். அதே சுடக்கூடிய எரிக்கக்கூடிய நெருப்பை அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அப்படி குளிர்ச்சியாகவும் சலாமத்தாகவும் மாற்றி கொடுப்பதனுடைய பின்னணியில நாம பார்க்கக்கூடிய நிகழ்வுகள் அல்லது இயற்கை சீற்றங்கள் இந்த காரணங்களால நாம ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு சிந்திப்பதற்கு அதனுடைய பின்னணியில அல்லாஹ் தஆலா இந்த காரணங்கள் அனைத்தையும் ரப்புல் ஆலமீன் தன்வசம் வைத்திருக்கிறான் அப்படின்றத முதல்ல நாம விளங்கிக் கொள்ள வேண்டும். காரணங்களை அல்லாஹ் தஆலா தன்வசம் வைத்திருக்கின்றான். இந்த சம்பவங்கள்ல நிறைய விஷயங்களை குர்ஆன் சொல்லக்கூடிய பாடங்களோடு, குர்ஆன் வசனங்களோடு நாம தொடர்பு படுத்தி பார்க்கணும். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா மலைகள் குறித்து சொல்லும் பொழுது வல் ஜிபால அவுதாதா, பூமி அசையாமல் இருப்பதற்காக வேண்டி ஒரு ஆணி மாதிரியான அமைப்பாக இந்த மலைகளை நாம் ஆக்கி இருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. அது பூமி அசையாம இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி இந்த மலையை நாம் முகடாக ஆக்கி இருக்கின்றோம். அதாவது ஆணி மாதிரி அடிச்சு ஒரு பாதுகாப்பான ஒரு விஷயமாக இந்த மலையை நாம் ஆக்கி இருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மலைகள்ல இமயமலையும் ஒண்ணு. அப்ப அப்படி சொல்லக்கூடிய அல்லாஹ் தஆலா அந்த ஆணி மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புல ஒரு சின்ன பகுதியில ஏற்பட்ட ஒரு சின்ன சரிவின் மூலமாக 3600க்கும் மேற்பட்ட பனி ஏரிகள் இருக்குது. ஆனா அதுல ஒரே ஒரு ஏரிப்படி பனிப்பாறை உடைந்து விழுந்ததன் காரணமாக இவ்வளவு பெரிய இயற்கை சீற்றத்தை தருகிறது என்று சொன்னால், ஒரு மலையினுடைய மொத்த பகுதி இல்ல, மலையினுடைய ஒரு பகுதி உடைந்து விழுந்ததன் காரணமாக இப்படிப்பட்ட இயற்கை சீற்றங்கள் ஏற்படுகிறது என்று சொன்னால், நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும் பொழுது வல் ஜிபால தகூனுல் ஜிபாலு கல் யஹ்னில் மன்ஃபூஷ், மறுமை நாள்ல ஒரு மலையினுடைய பகுதியை உடைந்ததுக்கே நம்மளால தாங்க முடியல. கியாமத் நாள் வருகின்ற பொழுது தகூனுல் ஜிபாலு, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மலைகளும் கல் யஹ்னில் மன்ஃபூஷ், காற்றில் பறக்கக்கூடிய பஞ்சுகள் போல என்ன செய்யும், பஞ்சுகள் போன்று நாளைக்கு மறுமை கியாமத் நாள் நடக்கும் பொழுது அந்த மலைகள் எல்லாம் பறக்கும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு மலையினுடைய ஒரு முகடுமாய் அமைச்சிருக்கக்கூடிய மலையினுடைய ஒரு பகுதி விழுந்ததற்கு இவ்வளவு சீற்றம் அப்படின்னு சொன்னா, நாளைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மலைகளும் காற்றில் பஞ்சு பறப்பதை போன்று பறக்கும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றானா, அந்த நாளில் பூமியினுடைய நிகழ்வுகள், பூமியினுடைய பேரழிவுகள் எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு முஸ்லிமா நாம முதல்ல சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன்னா ஒரு சாதாரண நிகழ்வு தானே அப்படின்னு நாம கடந்து சென்று போய்விட முடியாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு சொன்னா, ஒரு வருதுன்னா, ஒரு ஏகே சீற்றம் சம்பந்தமான ஒரு வீடியோ, ஒரு காணொளி வருதுன்னா, அது
அதை பார்த்து அப்படியே கடந்து சென்று விடக்கூடியவர்களாக மட்டுமே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அதனுடைய பின்னணியில் அல்லாஹ்வுடைய ஆற்றல் என்ன, அல்லாஹ்வினுடைய அந்த மிகப்பெரிய வல்லமை என்ன அப்படின்றத நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மாதிரியான இயற்கை சீற்றங்கள் அல்லது இயற்கைக்கு மாற்றமான நிகழ்வுகள் நடக்கும் பொழுது அந்த ஒரு சாதாரண நிகழ்வாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடந்து சென்றது கிடையாது. மதீனாவில் இருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொஞ்சம் மழை வரக்கூடிய மாதிரியான ஒரு கருண நிற மேகங்களை பார்த்தாலோ அல்லது கொஞ்சம் வேகமாக காற்று அடித்தாலோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் மாறிவிடுமா, அப்படி நடுங்குவாங்களா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், மேகத்தினுடைய நிறம் கருநிறமாக மாறுகின்ற பொழுது மழை வருவதற்கான அறிகுறியாகவும் காற்று வீசுவதையும் மழை வருவதற்கான அறிகுறியாகவும் இந்த மக்கள் பார்த்து சந்தோஷப்படுகின்ற அந்த நேரத்துல ஏன் யா ரசூலல்லாஹ் உங்களுடைய முகம் நிறம் இப்படி மாறுகிறது, உங்களுடைய செயல்கள் அப்படியே நடுக்கமாக இருக்கின்றது, ஏன் யா ரசூலல்லாஹ் அப்படின்னு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க கேட்கும் பொழுது அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, ஆயிஷாவே, இந்த மாதிரியான மழை வரக்கூடிய மேகங்கள் தான், மழையினுடைய அறிகுறியாக இருக்கக்கூடிய காற்று தான் முன் சென்ற சமுதாயத்தினர்களுக்கு வேதனையை கொண்டு வரக்கூடிய விஷயமாக இந்த விஷயங்களை அல்லாஹ் தஆலா வைத்திருந்தான். அப்ப இயற்கை சீற்றங்கள் நடக்கும் பொழுது, இயற்கைக்கு மாற்றமான நிகழ்வுகள் நடக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி யோசித்திருக்கின்றார்கள், இது அல்லாஹ்வினுடைய வேதனையாக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. முன் சென்ற சமுதாயத்தினர்கள் மேகங்கள் மூலமாகவும் மழையின் மூலமாகவும் காற்றின் மூலமாகவும் முன் சென்ற சமுதாயத்தினர்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட இயற்கை மாற்றம் எனக்கு கண்ணு முன்னாடி நிகழும் பொழுது நான் எப்படி அது குறித்து சிந்திக்காமல் இருக்க முடியும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதன் மூலம் இந்த மாதிரியான இயற்கை சீற்றங்கள் நடைபெறும் பொழுது நாம் அது ஒரு நேச்சுரல் டயசிஸ்டரா, இயற்கை பேரழிவாக கடந்து சென்று விடாமல் அதற்கு பின்னால் இருக்கின்ற அல்லாஹ்வினுடைய எச்சரிக்கை குறித்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த சம்பவத்துல இரண்டு விஷயங்களை நாம பார்க்கணும். ஒண்ணு, அந்த சம்பவத்தினால பாதிக்கப்பட்டவர்கள். இன்னொன்னு, அந்த சம்பவத்தை செய்தியாக பார்ப்பவர்கள் நாம. அந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சோதனையாக அதை கொடுத்திருக்கலாம். சில குழந்தைகள் அந்த விபத்தின் மூலமாக இறந்த குழந்தைகள், இஸ்லாமிய குழந்தைகள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸின் பிரகாரம் ஷஹீத் என்கின்ற அந்தஸ்தை அந்த குழந்தைகள் அடைந்திருக்கலாம். அப்ப அவர்களுக்கு அது ஒரு சோதனையாகவும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த விஷயங்களை பார்க்கக்கூடிய நாம் செய்திகளாக சமூக வலைதளங்கள்ல காணொளிகளாக வருகின்ற பொழுது அதை நாம் ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும் பொழுது சஹாபாக்கள் எப்படி யோசித்தார்கள் அப்படின்றது நமக்கு மிகப்பெரிய பாடமா இருக்குது. இந்த மாதிரியான நிலநடுக்கம் அல்லது நிலச்சரிவு, மழை, வெள்ளம், இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும் பொழுது சஹாபாக்கள் இதை எப்படி பார்த்தாங்க அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவில் இருக்கும் பொழுது இதே மாதிரி ஒரு நிலநடுக்கம் ஏற்படுது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துல பூமி கொஞ்சம் அதிர்ந்த பொழுது, நமக்கு நம்ம பகுதியில் அந்த மாதிரி விஷயங்கள் கேள்விப்படும் பொழுது இது ஒரு செய்தியா நம்ம என்ன செய்வோம், நமக்கு வந்துச்சுன்னா இன்னொரு ஆள்கிட்ட ஃபார்வர்ட் பண்ணிட்டு போயிடுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் இந்த விஷயத்தை எப்படி மேற்கொண்டார்கள்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் நிலநடுக்கம் வரும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு உடனே மக்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு, இந்த மாதிரி மக்களே, நீங்கள் எல்லாம் ஏதோ பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த பாவத்திலிருந்து உடனே நீங்கள் தௌபா செய்து மீளுங்கள். அப்படி தௌபா செய்து மீழ்ந்தால் மட்டுமே உங்களோட நான் இருப்பேன், இல்லைன்னா நான் உங்களை விட்டு கிளம்பி போயிருவேன் அப்படின்னு நாம உமர் ரலியல்லாஹு தஆலா. அப்போ சஹாபாக்கள் இந்த மாதிரியான இயற்கை சீற்றங்கள் நடைபெறுகின்ற பொழுது தங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையை சரி செய்யக்கூடிய நபர்களாக சஹாபாக்கள் இருந்தார்கள். நம்ம வாழ்க்கையில நாம் என்ன பாவம் செஞ்சோம் அப்படின்றது கொஞ்சம் நம்ம சுய பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். இது அங்கதான் நடக்குது, நம்ம பகுதிகளில் நடக்கல அப்படின்னு நாம சர்வசாதாரணமாக நினைத்து விடக்கூடாது. இது நமக்கான எச்சரிக்கையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னொரு விஷயம் என்னன்னா, எந்த சமூகத்தில் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அல்லாஹ்வுடனும் அந்த சமுதாயத்தினுடைய மக்களுடனான தொடர்பு கொஞ்சம் சீரழிகின்ற பொழுது, கொஞ்சம் தொடர்பு சரியில்லாமல் போகின்ற பொழுது பேரிடராக மாறும் அது அப்படின்றத நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது மழையை கொடுத்து மட்டும் சோதனை இல்லை, சில நேரங்கள்ல எதையுமே கொடுக்காமல் எல்லாம் அந்த சமுதாயத்திற்கு பேரழிவை எல்லாம் தலை கொடுக்கலாம்.
சஹாபாக்கள் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரியான இயற்கை சீற்றங்கள் நடைபெறும் பொழுது அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் உண்டான தொடர்பு எப்படி இருக்கு, பாவத்திலிருந்து எப்படியெல்லாம் தவிர்த்து கொண்டுள்ளார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் சஹாபாக்கள் சிந்தித்தார்கள். இப்ப நாம நம்ம வாழ்க்கையில எங்கேயோ நடக்கிற செய்திகளை பார்க்கின்ற பொழுது அதை எச்சரிக்கையாக எடுத்து நான் என்னுடைய சுய வாழ்க்கையில நான் பாவத்திலிருந்து தௌபா செய்து விட்டேனா அப்படின்றத நாம சிந்தித்து பார்க்க வேண்டும். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவங்க அல்லாஹ் தஆலா உங்களுக்கு இந்த மாதிரியான சோதனைகளை இறக்குகின்ற பொழுது அந்த சோதனைகள் நீங்க எப்படி எதிர்கொள்ளணும்னா நீங்கள் அதிகமாக தௌபா செய்வதன் மூலமாக இந்த மாதிரியான சோதனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும் அப்படின்னு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவங்க மக்களுக்கு உபதேசம் செஞ்சிருக்கிறாங்க. அதிகமாக இந்த நேரங்கள்ல நாம் அதிகமா தௌபா செய்யக்கூடிய மக்களாக மாறணும். ஏன்னா வேதனைகளை பார்க்கின்ற பொழுது அல்லது வேதனை சம்பந்தமாக கேள்விப்படுகின்ற பொழுது அதிகமாக தௌபாவில் ஈடுபடக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் தஆலா சில நேரங்களில் அல்லாஹ் தஆலா உயர்ந்த அந்தஸ்து கொடுத்திருக்கிறார். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா நிறைய சமுதாயத்தினர்கள் அழிந்த சமுதாயத்தை குறித்து அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல நிறைய இடத்துல சொல்லுவாங்க. அவங்க சொல்ல பேச்ச கேட்கல, நபிமார்களை இவர்கள் எதிர்த்தார்கள், நபிமார்கள் சொன்ன விஷயங்களை எல்லாம் கேட்கல, அதனால இந்த மாதிரியான வேதனைகளை கொண்டு நான் அழித்தேன் அப்படின்னு சமுதாயங்கள் நபிமார்களுடைய பேச்சை மீறுகின்ற பொழுது அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வேதனைகள் மூலமாக கிடைத்த அழிவை சொல்லக்கூடிய ரப்புல் ஆலமீன் ஒரே ஒரு சமுதாயம் மட்டும் அல்லாஹ்வினுடைய வேதனையை பார்க்கின்ற பொழுது தௌபா செய்து அல்லாஹ்வோட நியதி என்னன்னு சொன்னா அந்த சமுதாயத்துக்கு வேதனை அப்படின்னு முடிவு செஞ்சுட்டு அல்லாஹ் தஆலா எந்த நேரத்திலும் அல்லாஹ் தஆலா பின்வாங்க மாட்டான். உதாரணம், ஃபிரௌனை கடலில் மூழ்கடிக்க அல்லாஹ் தஆலா முடிவு செய்த பொழுது கடைசி தருவாயில ஃபிரௌன் என்ன சொன்னா, நான் லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிற கலிமாவை சொல்லுகிறேன் என்று சொல்லியும் கூட ஃபிரௌன் அழிக்கப்பட்டான். எல்லா சமுதாயத்திலும் அதாப நேர்ல பார்க்கும் பொழுது அவங்களுக்கு வேதனை என்பது குறைக்கப்பட மாட்டாது. கண்டிப்பா அந்த சமுதாயத்திலும் அழிந்து போவார்கள். ஒரே ஒரு சமுதாயத்தினை தவிர, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அந்த நபியினுடைய சமுதாயத்தை தவிர அவர்கள் வேதனைகளை பார்க்கின்ற பொழுது தௌபா செய்தார்கள். அதனுடைய வெளிப்பாடாக அல்லாஹ் தஆலா அந்த வேதனையை நீக்கினான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஒரு வரலாற்றை ரப்புல் ஆலமீன் சொல்லுவான். இந்த மாதிரியான வேதனைகளை பார்க்கின்ற பொழுது அது நமக்கு இறங்கினாலும் அல்லது வேறு சில கூட்டத்தினர்களுக்கு வேறு சில இடங்களுக்கு இறங்கினாலும் அதிகமாக நாம் செய்ய வேண்டிய முதல் அமல் என்னன்னு சொன்னால் அதிகமாக தௌபா செய்யக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அதிகமாக தௌபா செய்யணும். இந்த மாதிரி சம்பவங்களை கேள்விப்படும் பொழுது நமக்கு நடந்தாலும் சரி, இல்லை வெளியே யாருக்கு நடந்தாலும் சரி. இரண்டாவதாக அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சிரியாவுடைய ஆளுநராக இருந்தாங்க. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப அவங்க இருக்கக்கூடிய பகுதியில் இதே மாதிரி ஒரு நிலச்சரிவும் நிலநடுக்கமும் ஏற்படுது. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கடிதம் எழுதுறாங்க, இந்த மாதிரி என் பகுதியில என்னுடைய இருக்கக்கூடிய நான் ஆளக்கூடிய அந்த சிரியா தேசத்துல நிலநடுக்கம் நிலச்சரிவு ஏற்பட போகுது ஏற்படுது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் கடிதமா அனுப்பின உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்களா, இந்த மாதிரி உங்க ஊர்ல இருக்கக்கூடிய அதாவது சிரியா தேசத்துல நீங்க ஆளக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை அதிகமாக சதகா செய்ய சொல்லுங்கள் அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கடிதம் எழுதுறாங்க. இந்த கடிதம் வந்த உடனே மக்களுக்கு அறிவிப்பு செய்கின்றார்கள். செல்வந்தர்கள் அனைவரும் தெருவில் இறங்கி மக்களை அழைத்து தங்களால் இயன்ற தான தர்மங்களை செய்தார்கள் அப்படின்னு சிரியாவினுடைய இந்த பூகம்ப வரலாற்றுல நிலநடுக்க வரலாற்றில் இப்படி ஒரு சம்பவத்தை எழுதுவாங்க. அதிகமாக தௌபா செய்ய வேண்டும். நம்மளால் முடிந்த அளவிற்கு இந்த மாதிரியான சம்பவங்களை கேள்விப்படுகின்ற பொழுது நம்மால் முடிந்த சதகாக்களை செய்கின்ற பொழுது அந்த வேதனை அதனுடைய தாக்கங்கள் நம் மீது ஏற்படாது அப்படின்றத நாம விளங்கிக் கொள்ள வேண்டும். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய காலகட்டத்திலே இதே மாதிரி ஒரு நிலநடுக்கம் வெள்ளம் ஏற்படும் பொழுது உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி தன்னுடைய மக்களுக்கு சொன்னாங்களா, நீங்க ரமலானுடைய நாட்கள் எப்படி சதகாக்களில் ஆர்வம் காட்டுவீர்களோ அதே போன்ற ஆர்வத்தை இந்த மாதிரியான இயற்கை சீற்றங்களை நீங்கள் காணுகின்ற பொழுது நீங்கள் காட்டினால் அல்லாஹ் தஆலா உங்களிலிருந்து அந்த அதாவை நீக்கி விடுவான் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அந்த மக்கள் செய்து அந்த விஷயத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொண்டதாக வரலாறுகள் எழுதுவாங்க. அது மட்டுமல்ல, உமர் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி தன்னுடைய மக்கள்கிட்ட எப்படி சொன்னாங்களா, இந்த மாதிரியான வேதனைகளை நீங்க பார்க்கும் பொழுதோ அல்லது வெளியூர்களில் நடந்த விஷயங்களை நீங்கள் கேள்விப்படும் பொழுதோ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த துஆவை நீங்கள் அதிகமாக ஓதுங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் உமர் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி தன்னுடைய மக்களுக்கு உபதேசம் செய்திருக்கிறாங்க. இந்த ரப்பனா நமக்குலாம் தெரியும், ரப்பனா லதம்னா அன்ஃபுஸனா இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன் அப்படின்ற ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆவை இந்த மாதிரியான தருணங்கள்ல இயற்கை சீற்றங்கள் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடைபெறும் பொழுது நம்ம வாழ்க்கையில குறிப்பா இந்த துஆவை என்ன செய்யணும்னா அதிகமாக நாம் கேட்க வேண்டும். இமாம்கள் எல்லாருமே இதை இயற்கை சீற்றமாக சஹாபாக்கள் ஒரு இயற்கை பேரறிவாக கடந்து போகல.
இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் பொழுது தங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையை சரி செய்து அந்த வாழ்க்கையின் மூலமாக இந்த விஷயங்களில் இருந்தெல்லாம் தங்களை பாதுகாத்துக் கொண்டார்கள் என்பது வரலாறு. பகதாத்தில் இதே மாதிரி ஒரு பூகம்பம் ஏற்படுது. அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் இமாமாக ஃபிக்ஹ் கலையினுடைய இமாமாக இருக்கின்ற அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி காலகட்டத்தில் பகதாத்துடைய மாநகரத்தில் இதே மாதிரியான ஒரு நிலநடுக்கம் ஏற்படுகின்ற பொழுது அவர்கள் தங்களுடைய ஆடையை பிடித்துக் கொண்டு மக்களுக்கு உபதேசம் செய்தார்களா, மக்களே, அல்லாஹ் உங்களை பார்த்து கோபப்படுகிறார். நீங்க ஏதோ பாவம் செய்றீங்க, அந்த பாவம் செய்வதன் மூலமாக அல்லாஹ் தஆலா உங்களை பார்த்து கோபப்படுகிறான். அதனால் நீங்க அல்லாஹ் தஆலாவிடம் அதிகமாக தௌபா செய்து கொள்ளுங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய மக்களுக்கு உபதேசம் செய்த வரலாறுகள்ல பார்க்கிறோம். நம்மளுடைய பகுதி பாதுகாக்கப்படும், அல்லது நாம் வாழக்கூடிய பகுதி பாதுகாக்கப்படும். குறிப்பாக இது மாதிரியான இயற்கை சீற்றங்களுடைய தாக்கம் நம்ம மேல ஏற்படக்கூடாதுன்னு சொன்னா தௌபா செய்ய வேண்டும். அதிகமாக நம்மால் முடிந்த அளவிற்குண்டான சதகாக்களை நாம் செய்ய வேண்டும். குறிப்பாக இந்த மாதிரியான துஆக்களை நாம அதிகமாக ஓத வேண்டும். எல்லாத்தையும் தாண்டி அல்லாஹ் தஆலா இந்த பேர் அடிவில் ஒரு மிகப்பெரிய பாடத்தை உலகத்திற்கு அல்லாஹ் தஆலா சொல்லிக் கொடுக்கின்றான். ஏன்னா இதை விட இயற்கையான பேரிடர்கள், வெள்ளம், இதையெல்லாம் அதிகமாக சந்தித்த சமுதாயம் நம் இஸ்லாமிய சமுதாயம் தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தை விடவா இந்த வெள்ளம் பெரிய வெள்ளமாக இருந்து விட போகின்றது. அல்லாஹ் தஆலா இந்த சம்பவத்தின் மூலமாக இதெல்லாம் நாம திருந்தணும், இதெல்லாம் நாம செய்யணும். இதெல்லாம் தாண்டி ஒரு சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்து கொள்ள வேண்டும். மழை பெஞ்சி வெள்ளமா வந்தா தான் இயற்கை பேரழிவு அப்படின்றது கிடையாது. மழை பெய்யாமல் போகின்ற பொழுதும் அதுவும் இயற்கை பேரழிவாக மாறும். தண்ணீர் அதிகமாக வருவதும் இயற்கை பேரழிவு தான். தண்ணீர் அறவே இல்லாமல் இருப்பதும் இயற்கையினுடைய பேரழிவு தான். இந்த மாதிரியான சூழல்ல பேரிடர் மேலாண்மை, அதாவது நம்ம வாழ்க்கையில நம்ம எடுக்கக்கூடிய காரியங்களிலும் இயற்கை சம்பந்தப்பட்ட காரியங்களிலும் சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு கற்றுத் தருகின்றது. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய காலகட்டத்தில் மிகப்பெரிய 7 ஆண்டுகளுக்கான பஞ்சம் வருகின்ற பொழுது அந்த டைசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், பேரிடர் மேலாண்மை, அந்த 7 வருட பஞ்சத்தை எப்படி சரி செய்ய வேண்டும், அதை எப்படி சரி செய்தார்கள் அப்படின்ற ஒரு வரலாற்று அல்லாஹ் தஆலா நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றின் மூலம் சொல்வதன் காரணம், இந்த மாதிரியான சூழல் உங்க வாழ்க்கையில ஏற்பட்டா, அதிகமாக வந்தோ அல்லது அறவே இல்லாமல் போய் ஒரு சோதனை காலத்தை நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டால் அதற்கு முன்னெச்சரிக்கையாக நீங்கள் இந்த மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் அல்லாஹ் தஆலா நாடி இருந்தா அந்த மக்களை அல்லது அந்த விலங்குகள் அல்லாஹ் தஆலா ஏதோ ஒரு விஷயத்தின் மூலமா பாதுகாத்திருக்கலாம். ஒரு பெரிய மலையில் அல்லாஹ் தஆலா அவங்களை நிப்பாட்டி வச்சு அந்த மலைக்கு கீழே வெள்ளத்தை அல்லாஹ் தஆலா ஓட்டி இருக்கலாம். அல்லது உலகத்தினுடைய உயரமான பகுதியில் கொண்டு போய் அந்த மக்கள் எல்லாம் நபியை நீங்க நிப்பாட்டுங்க, அங்க நிப்பாட்டுங்க, உலகம் ஃபுல்லா தண்ணி வரப்போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கலாம். ஆனா அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு, நபியே, இந்த மாதிரியான ஒரு வெள்ளம் உலகம் முழுக்க வரப்போகுது, நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வஸ்னஇல் ஃபுல்க பிஅயுனினா, ஒரு கப்பலை நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள். ஏன் அல்லாஹ் தஆலா நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான் என்றால், இந்த மாதிரியான பேரிடர்கள் ஏற்படும் பொழுது அதற்கான முழு தயாரிப்புடன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இஸ்லாமிய சமுதாயம் இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு பாடத்தை அல்லாஹ் நமக்கு சொல்லி தருகின்றான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மூலம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமா சீக்கிரம் எப்படி நீ அந்த பேரிடர் மேலாண்மை, அதாவது சீக்கிரம் அந்த பேரழிவிலிருந்து எப்படி பாதுகாக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நபி லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றின் மூலமா அல்லாஹ் நமக்கு சொல்லி தருகின்றான். இப்படி குர்ஆன் நமக்கு இந்த மாதிரியான சம்பவங்கள் நடைபெறுகின்ற பொழுது அது எப்படி நாம் ஒரு பாடமாக இருக்க வேண்டும் என்கின்ற முழு விஷயங்களையும் குர்ஆன் நமக்கு சொல்லி தருகின்றது. ஆமா, அந்த விஷயம் குறித்து நாம சிந்திப்பது கிடையாது. இதை ஒரு செய்தியா நாம் என்ன செய்யறோம்னு சொன்னா பகிரக்கூடிய மக்களாகவே நாம இருந்துட்டோம். இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும் நம்ம வாழ்க்கையில. வெறும் இந்த இயற்கை சீற்றங்கள் மட்டுமல்ல, எல்லா சூழல்களிலும் இந்த ஒரு பேரிடர் மேலாண்மையை நம்முடைய பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, குடும்ப உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எடுக்க வேண்டும். அதே போன்று துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்ற பாடங்களை எல்லாம் குர்ஆன் நமக்கு கற்றுத் தருகின்றது. அல்லது இந்த மாதிரியான மக்கள் அல்லல் படுகின்ற பொழுது அந்த மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படின்றதை சொல்லியிருக்கிறாங்க. எல்லாத்தையும் தாண்டி அல்லாஹ்வுடைய இதன் பிரகாரம் மீது சோதனையோ அல்லது ஏதோ ஒரு விஷயமோ இறங்கி நாம் கஷ்டப்படுகின்ற பொழுது அல்லது
அல்லது நம்முடைய இஸ்லாமிய சகோதரர் கஷ்டப்படுகின்ற பொழுது அவருக்கு உதவி செய்கின்ற விஷயத்தை எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க தெரியுமா? வல்லாஹு ஃபி அவுனில் அப்தி மா கானல் அப்து ஃபி அவுனி அஹிஹி. இஸ்லாமிய சகோதரன் எப்பொழுது மற்ற நபர்களுக்கு மற்ற சகோதரனுக்கு உதவி செய்யக்கூடியவனாக இருக்கின்றானோ அப்பொழுதெல்லாம் அல்லாஹ்வினுடைய உதவி அவனுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்வதன் மூலம் இந்த மாதிரி ஆராய்ச்சி, இந்த இயற்கை சீரழிவுகளால் மட்டுமல்ல, ஏதோ ஒரு விஷயத்தின் மூலமாக கஷ்டப்படக்கூடிய மனிதரை நீங்கள் பார்த்தால் அவருக்கு உங்களால் இயன்ற உதவியை நீங்கள் செய்தால் அல்லாஹ்வினுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய மார்க்கம் அந்த பேரிடர் வருவதற்கு முன்னாலிலிருந்து அது வந்தா எப்படி நாம கையாள வேண்டும், அது போனதற்கு பின்பு நாம் நல்லா இருக்கக்கூடியவங்க எப்படி அதை எடுத்துக்கொள்ள வேண்டும், கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு நாம் எப்படி அவர்களுடன் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு முழு பாடத்தையும் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகின்றது. இஸ்லாமிய மார்க்கம், குர்ஆன், ஹதீஸ், சஹாபாக்கள் எந்த அளவிற்கு நமக்கு ஒரு முன்னுதாரணமாக திகழ்ந்திருக்கின்றார்கள் அப்படின்னு நாம் யோசித்து பார்க்க வேண்டும். எல்லாத்துக்கும் மேல நம்மால் இயன்ற அளவு சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பாதுகாப்போடு நாம் இருக்க வேண்டும். நாம் வாழக்கூடிய பகுதிகளில் சுற்றுச்சூழல் எப்படி இருக்குது, காற்று எப்படி இருக்குது, மரம் சம்பந்தப்பட்ட விஷயம் எப்படி இருக்கு, நீர்நிலைகள் எப்படி இருக்குது, நீர்நிலைகளுடைய ஆக்கிரமிப்பு சம்பந்தப்பட்ட இதுல ஆச்சரியத்திற்குரிய விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை இபாதத்தாக கருதக்கூடிய மார்க்கம் உலகத்துல ஒரே மார்க்கம் அது இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான். சுற்றுச்சூழல் நீர்நிலையை எப்படி நாம் கையாள வேண்டும், மரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எப்படியெல்லாம் வழிகாட்டுதல தந்திருக்குது மார்க்கம், அதே மாதிரி நீர்நிலைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, நீர்நிலைகளுடைய ஆக்கிரமிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல, நீர்நிலைகளை வீணாக்குகின்ற அந்த விஷயத்துல குர்ஆனும் ஹதீஸும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறும் எந்த அளவிற்கு இப்படி ஒரு கட்டுப்பாடையும் அதை கட்டுப்பாடுகளை பேணுகின்ற நபர்களுக்கு அல்லாஹ் தஆலாவிடத்தில் உயர்ந்த அந்தஸ்தையும் பெற்றுத் தருகிறது அப்படின்னு முழு பாடமாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற இஸ்லாமிய சமூகம் இன்னைக்கு சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எந்த அளவிற்கு நாம் இருக்கிறோம் அப்படின்றத நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனா மற்ற சமுதாயத்துல பாருங்க, இது சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப விழிப்புணர்வோடு இருப்பாங்க. நம்ம சமுதாயத்துல நாம் விழிப்புணர்வோடு இருக்கின்றோம், ஆனால் இது போதாது. சொன்னால் நமக்கு வருத்தமாக இருக்கும். மாற்று மத திருமணங்கள்ல போய் பாருங்க, அதிகமான திருமணங்கள்ல திருமணத்துக்கு வரக்கூடிய நபர்களுக்கு அதிகமாக மரக்கன்றுகளை கொடுக்குறாங்க. இன்றைய காலகட்டத்தில் இங்க நண்பர்களுடைய திருமணம்லாம் போனா அவங்களுக்கு தெரியும், விதை பந்துகளையும் மரக்கன்றுகளையும் கொடுக்கக்கூடிய சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மகிழ்ச்சியான தருணங்களில் எல்லாம் இது குறித்து அவர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துல திருமணங்கள் மற்ற நிகழ்ச்சிகள்ல மரக்கன்றுகளை கொடுக்கக்கூடிய சூழல் மாற்று மதத்துல அதிகமா வந்துருச்சு. நம்ம சமுதாயத்துல நாம அந்த ரிட்டர்ன் கிஃப்டா அல்லது திருமணத்திற்கு இது போன்ற பெரும் நிகழ்வுகளை மக்கள் கூடுகின்ற பொழுது அந்த நிகழ்வுகள்ல இது மாதிரி சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நாம் எந்த அளவிற்கு பேணுதலையும் எச்சரிக்கையும் கடைபிடிக்கின்றோம் அப்படின்றத நாம் சிந்தித்து பார்த்து செயல்படுங்க. ஏன்னா இதெல்லாம் நமக்கு வணக்கமாக கொடுக்கப்பட்ட விஷயம், நமக்கு பாடமாக நடத்தப்பட்ட விஷயம். சுற்றுச்சூழல் சம்பந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு மரத்தை நட்டு அதிலிருந்து பிரயோஜனம் பெறுகின்ற எல்லா உயிரினங்களுடைய நன்மை உங்களுக்கு கிடைக்கும். நாங்க கியாமத் நாளின் போது கியாமத் நாளோட நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்குது, உலகம் அழிச்சுக்கிட்டு இருக்குது. அப்போ கையில ஒரு மரக்கன்று இருந்தால் அந்த மரக்கன்றை நட்டுவிட்டு நீ வஃபாத்தாக வேண்டும் என்று சொல்வதன் மூலம் சுற்றுச்சூழலை பாதுகாக்கின்ற அந்த விஷயம், உலகமே அழிந்தாலும் அதை பாதுகாக்கின்ற விஷயத்தில் ஒரு முஃமின் ஈடுபட வேண்டும் என்று ஆழமாக வலியுறுத்தப்பட்ட சமூகம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல எப்படிப்பட்ட நிலைமையை கடைபிடிக்கின்றோம் என்பதை நாம் ஆழமாக சிந்தித்து நாம் இந்த மாதிரியான சோதனைகள் இருந்து இயற்கை சீற்றங்கள் தரக்கூடிய பாடங்களையும் படிப்பினைகளையும் எடுத்து அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.